இவர்கள் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லாத கூட கொடுத்துட்டாங்க. காவிரி தண்ணி வருது வச்சு டக்குன்னு இவர் பேசி வருதுன்னா அது திமுகவுக்கு பாதகம். இவங்க தான் இந்த தமிழ்நாடுடைய பட்ஜெட்டு நிதி வருவாய் நிலைமை தெரியுமா இல்லை திமுக பேசுகிறாங்க தெரியல. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப்பு வந்திருக்காரு. வணக்கம் முத்தலிப்பு. எதிர்பார்த்த போல சட்டமன்றத்தில் முதல் பட்ஜெட் தாக்கல் அவங்க தாக்கியிருக்காங்க. வேளாண் பட்ஜெட்டாக பண்ணியிருக்காங்க. சரி, இந்த பட்ஜெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட்ஜெட்டு வந்து இவர்களுக்கு கன்னி பட்ஜெட்டு புதுசாக இப்போ தான் வந்திருக்காங்க. இன்னொன்று வரும்போதே கடன் 10 லட்சம் கோடி கடன், ப்ளஸ்ஸு இவர்கள் அடுத்த ஆண்டுக்கான ஒரு ஆண்டுக்கு நடத்துறதுக்கே 1.25 லட்சம் கோடி ரூபா கடன், 1,20,000 கோடி ரூபா கடன் வாங்குற நிலமை. அப்போது இது எப்படி இருக்குன்னா, ஒரு பையன் நல்லா படித்து வேலைக்கு சேர்ந்து ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான். தங்கச்சிக்கு வாக்குறுதி கொடுக்குறான், உனக்கு பட்டு புடவை வேணும், அக்காவுக்கு உனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி தரேன்றான், தம்பிக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன்றான், தனக்கு ஒரு பைக் வாங்கணும், 2 லட்ச ரூபாவில் இதெல்லாம் மாதம் இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படின்லாம் போகிறான்னு வச்சுக்கோங்க. அங்கே போனோன்னு அம்மா வாங்கிட்டு 2.5 லட்ச ரூபா செலவாகுது, 50,000 ரூபா கடன் வேறு, அதுக்கு வேறு பார்க்கணும், வட்டி வேறு கட்டணும், இந்த வருஷம் இந்த மாதம் ஒரு 50,000 ரூபா வாங்கணும் கடன், ஏற்கனவே இருக்கிற கடன் வட்டி கட்டணும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் இந்த பையன் ஏதாவது தங்கச்சிக்கோ அக்காக்கோ இவனுக்கோ தம்பிக்கோ சொன்னதை நிறைவேற்ற முடியுமா? நிச்சயமாக முடியாது. சைக்கிள் இது பட்டு சேலை வாங்கி தரேன்னு சொன்ன தங்கச்சிக்கு ஒரு சல்வார் கமிஸ் எடுத்து கொடுத்தா, நான் பட்டு சேலை வாங்கி தரேன்னா சல்வார் கமிஸ் எடுத்து கொடுக்குறேன். அக்காவுக்கு நெக்லஸ் வாங்கி தர இடத்துல ஒரு கிராம் ஒரு மோதிரம் சின்னதாக எடுத்து கொடுத்தா என்ன இந்த மாதிரி சொல்கிறது. அந்த மாதிரி தான் இந்த பட்ஜெட் இருக்குது. ஏன்னா இவர்கள் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லாத கூட கொடுத்துட்டாங்க. 6 சிலிண்டரு 2,500 ரூபா, 4,000 பேருக்கு வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வந்து 2,500 ரூபான்றது பெண்களுக்கு தாண்டி 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு 2,500 ரூபா. அது இல்லாமல் வந்து பேருந்தில் வந்து தமிழகம் முழுவதும் வந்து இலவச பயணம் அதெல்லாம் கூட உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை வராது. ஒரு 6,000 கோடி 5,000 கோடினா கவர்மெண்ட்டு போக்குவரத்துகளை கொடுத்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது. மற்ற விஷயங்கள்லாம் சின்ன சின்னது தான். 7,000 கோடி 8,000 கோடி இப்படி தான். லேப்டாப்பே 10 லட்சம் மாணவர்களுக்குனா 2,000 கோடி தான். ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை எடுத்தீங்கன்னா 36,000 கோடி ரூபா வரும் வருஷத்துக்கு. 2,500 ரூபா கொடுத்தீங்கன்னா அதையே அனைத்து பெண்களுக்கு அப்படின்னு மாற்றினாருன்னா 72,000 கோடி ரூபா ஆகிடும். எங்கே போகிறது? இவங்க ஒரு வருஷத்துக்கு வாங்குற கடனே 1,20,000 கோடி. அதே மாதிரி மீனவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனவருக்கு அந்த சொன்னதை அவர் எதுவுமே செய்யலை. கூடுதலாக 20,000 ரூபா தரேன்னாரு, ஆமாம் தரல. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு தான் பட்ஜெட் இருக்குது. அவர் சொன்னது எனக்கு ஆசை இருக்குது, செய்யணும்னு இருக்குது, ஆனால் அவங்க செய்ய முடிஞ்சதை செய்கிறேன், மற்றது வந்து நான் நிதி நிலைமை சரியாக நான் பண்ணுவேன். 2,500 ரூபாலாம் இவங்க அந்த கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் அந்த வீரபாண்டியன் கூட்டணி கட்சியாக இருந்துக்கிட்டு ஏன் கொடுக்கலன்னா கேட்குறாங்க. இவங்கெல்லாம் இந்த தமிழ்நாடுடைய பட்ஜெட்டு நிதி வருவாய் நிலைமை தெரியுமா இல்லை திமுருக்கு பேசுகிறாங்கன்னா தெரில. இல்லாட்டி அவங்க ஆளுக்கு ஒரு அமைச்சர் கேட்டுனுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் நெருக்குனா உனக்கு என்னதான்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், என்ன பிரச்சனை, தளி ராமச்சந்திரன் மினிஸ்டராக அதான் பிரச்சனை, வாய் மூடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பேசுகிற ஆட்களும் இருக்காங்க. அப்போ ஏன் கொடுக்கல திமுக கேட்குதுன்னா அதுக்கு காரணம் இருக்குது. திமுகவுக்கு இந்த ஆட்சி எவ்வளோ கெட்ட பேர் வாங்கணும், எவ்வளோ பண்ணணும். அதாவது காவிரி தண்ணி வருது வச்சுக்கோங்க, டக்குன்னு இவர் பேசி வருதுன்னா அது திமுகவுக்கு பாதகம் கண்டிப்பாக. அப்போ அதுக்கேற்ற மாதிரி வேற ஏதாவது பண்ணுமா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் திமுக பார்க்கும். அவங்க பார்த்து அந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னா, எல்லாமே வந்து இந்த வெற்றி என்ற ஸ்டிக்கரை மட்டும் தான் விட்டுருக்காங்க. பெரும்பாலும் வந்து திமுக கொண்டு வந்த திட்டங்கள் அப்படி இருக்காங்க. வேளாண்மை பட்ஜெட்டில் வந்து பெருசாக எதிர்பார்த்தா போல் எதுவுமே இல்லை. அது வெறும் வெற்றி பட்ஜெட்டு தான், ஏமாற்ற பட்ஜெட்டு தான். நீங்கள் சொல்கிறா போல் ஓனா குற்றச்சாட்டு. அதனால் இவர்கள் கொண்டு வந்த விஷயங்களில் சமூக நலம் சார்ந்த திட்டங்கள் தன்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்கிறது ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்றாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? அம்மா கிளினிக் இப்போ இருக்கா? இல்லை, முதலமைச்சர் மருந்தகம்னு சொல்லிட்டு அவங்க வச்சாங்க. அண்ணா மேலாண்மை திட்டம்னு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறது, அது நான் முதல்வர் திட்டமாக கொண்டு வந்தாங்க. அப்புறம் வேறு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பேர் மாற்றிட்டீங்க. இதெல்லாம் கூட கொடுமை.
மத்திய அரசு நிதி வாங்கி இவங்க பேர் வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறதெல்லாம் பண்ணாங்க. அதனால் ஒரு திட்டத்தை மேம்படுத்தும் போது இன்னொன்று பாருங்கள், இன்னைக்கு கூட யாரோ அமைச்சர் யாரோ சுட்டி காமிச்சார். அமைச்சர் இல்லை, துணை சபாநாயகர் சுட்டி காமிச்சார். என்ன திட்டம் வச்சாலும் வெற்றின்னு தான் வைக்கிறோம். முதல்வர் பேர்லையோ இல்லை வேறு ஏதோ பேர்லையோ ஃபோட்டோ போட்டுக்கிறதோ எதுவுமே பண்ணல. ஆனால் நீங்கள் அந்த வேலையை தான் பண்ணியிருந்தீங்க இந்த வருஷம் பூரா. நாங்கள் அந்த வேலையை பண்ணல அப்படின்றாரு. திட்டங்கள் பேர் மாற்றம் செய்கிறாங்க, ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டாங்க, எங்கள் திட்டத்தை தான் செய்கிறாங்கன்னு இன்னைக்கு எடப்பாடியாரும் திமுகவினரும் சொல்கிறாங்க. இந்த கறவை மாடுகள் ஆடுகள் வளர்க்கும் திட்டம் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டத்திலே அற்புதமான திட்டம். ஆமாம். நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணல? அதிமுக ஆட்சியில் எடப்பாடி ஏன் அதை பண்ணல? வெறும் 200 கோடி ஏன் பண்ணல? சரி, அடுத்த 5 வருஷம் ஆண்ட திமுக பண்ணிச்சா? அப்போ அதுக்கு ஒரு வெற்றி ஆடு வளர்க்கும் திட்டம், வெற்றி கறவை மாடு திட்டம் கொண்டு வந்தா உங்களுக்கு என்ன எரிச்சல்? அவங்க திட்டத்தை நல்ல திட்டம்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி லேப்டாப் திட்டம் அம்மா கொண்ட திட்டம் நீங்கள் நிறைவேற்றினீங்களா? ஏடிஎம்கே செய்யவே இல்லையே. அதுக்கப்புறம் இவங்களும் 4 வருஷம் செய்யவே இல்லையா? கடைசி வருஷம் 5வது வருஷம் தேர்தலுக்காக பண்ணாங்க. அப்போ இவர்கள் முதல் ஆண்டிலேயே அவ்வளோ நிதி சும்மா இருந்தாலும் லேப்டாப் கொடுக்குறாங்க. சைக்கிள் வழங்க திட்டத்தை மேம்படுத்தி கொடுக்குறாங்க. ஆமாம், 3900 ரூபாய் சைக்கிளை வந்து நான் 8000 அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர்கள் கொஞ்சம் பண்ணுறாங்க. பண்ணாதது என்னன்னா அந்த கல்வி கடன் ரத்து, இந்த இளைஞர்களுக்கு அது இன்னொரு இன்னைக்கு வந்து நகை விற்கிற விலையில வந்து அவங்க சொன்னது 8 கிராம் தங்கமும் ஒரு பட்டுப்படை எப்படி தர முடியும்? அது ஒரு முட்டாள்தனமான வாதங்க. உங்களுக்கு வறுமை அதுக்கான 800 கோடி ரூபாய் தானே ஒதுக்கி இருக்காங்க. ஆமாங்க, ஒரு வருஷத்துக்கு தானே. ஒரு வருஷத்துக்குனால அது எப்படி பண்ண முடியும்? எத்தனை கல்யாணம் நடக்கும்? இருக்குமே, எப்படியோ வந்து 1 லட்சம் கல்யாணம் நடக்கணும்னு வச்சுக்கலாம். 1 லட்சம் கல்யாணமும் ஏன் நீங்க கணக்கு போடுறீங்க? வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, அதற்கு தகுதியானவர்கள், அந்த வருமான அடிப்படையில் இருக்கிறவங்க கம்மியாக தான் வருவாங்க. இல்லை, நாம் அதே போல தான் திமுக ஆட்சியில் வந்து மகளிர் உரிமை திட்டம் கொண்டு வரும்போது இதே இதுதான் அந்த எல்லாருக்கும் தரேன்னு சொல்லிட்டு எதுக்குன்னு கேட்குறேன். 4 லட்ச ரூபா மண்டபத்துக்கு வாடகை கொடுத்து 20 லட்ச ரூபா சாப்பாடு போட்டு பொண்ணுக்கு நகை 300 சவரன் செய்கிறவனுக்கு எதுக்குங்க 1 பவுன் நகை? என்னங்க இது பைத்தியகாரத்தனமாக இருக்குது? நீ ஒரு விஷயத்தை அறிவிக்கிறேன்னா யாருக்கு அறிவிக்கிறாங்க? இல்லாதவர்களுக்கு தான் அறிவிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அங்கே போய் சேரணும். கண்டிப்பாக இலவச வேட்டி சேலை, அந்த இது பொங்கல் பரிசு தொகுப்பு 1000 ரூபா கையில் கொடுக்குறாங்கன்னா அந்த 1000 ரூபா கூட இல்லாதவங்க தான் அந்த இது போய் சேரணும். ரேஷன் கார்டை வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே தப்புன்றேன். இந்த தடவை 3000 ரூபா கொடுத்தாங்களா? நான் எப்பவும் வாங்க மாட்டேன், வாங்கக்கூடாதுன்ற முடிவில் தான் இருந்தேன். ஆனால் வாங்கலைன்னா கணக்கு எழுதிடுவான். நான் வாங்கின மாதிரி கையெழுத்து போட்டுருவான். அப்போ நான் வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டேன். எதையுமே நான் தொடலை. வருஷம் இந்த வேலையை தான் பண்ணுறோம். ஆனால் இந்த அரசு என்ன பண்ணணும்? ரேஷன் அட்டைகளை முதல்ல கணக்கு எடுக்கணும். இப்போல்லாம் ரொம்ப சிம்பிள். உங்கள் வருமானம் என்னன்னு ஆதார் கார்டு ஒரு செகண்டில் ஆதாரோட பேன் இணைச்சிருக்கேன். பேன் தான், பேன் கார்டு கணக்கு எடுத்தால் உங்களுடைய அனைத்து இதுவும் தெரிஞ்சிடும். அப்போ ரேஷன் அட்டையில் ஆதார் இணைச்சிருக்கீங்க, பேனும் அதோட தான் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் எடுத்து 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்க எல்லாருக்குமே எதுவுமே கிடையாதுன்றதுங்க. இந்த மகளிர் உரிமை தொகையே அந்த 25,000 ரூபா வருமானத்துக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 பேர் கூட வரமாட்டாங்க. சரி, 75 லட்சம் பேர் கூட வரமாட்டாங்க. அப்போ ஒரு வீட்டில் 2 பேர் 25,000 50,000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு மாதம் 1000 ரூபா? போன ட்ரிப் வந்து இந்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் வந்து மார்வடி ஆட்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அதை தாங்க சொல்கிறேன். அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணால் 1.5 கோடின்றது 75 லட்சம் ஆகிடும். அனைத்து பெண்களுக்கும் கூட கொடுக்கலாம். அது 75 லட்சத்துக்குள்ளே தான் அடங்கும். நீங்கள் நம்ம ஆட்களுடைய பேராசை என்ன? காரில் வந்து வெள்ள நிவாரணம் வாங்கி போனவங்களாம் இருக்கிறான். ஜெயலலிதா 2000 ரூபா கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அடிச்சுட்டு கீழே வந்து செத்தவன்லாம் இருக்கான். காரில் வந்து இறங்கி 2000 ரூபா வாங்கி போனவங்களாம் இருக்கிறான். அது எது கொடுத்தீங்க? அவங்க அந்த நேரத்தில் சில விஷயங்களை இது பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க. அரசுடைய நலத்திட்டங்கள் யாருக்கு போகணும்னா, இப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள்ன்றாங்க. அரசு பள்ளியில் யார் படிக்கிறா? ரொம்ப ஏழ்மையான, இந்த பள்ளியில் படிக்க வைக்க முடியாதான் படிக்கிறாங்க. இதுதான் அளவுகோல். அரசு பள்ளி மாணவர்கள் அது போல வந்து என்னன்னா அரசு பள்ளி மேம்பாட்டு மற்றதுக்கெல்லாம் வந்து சென்ற நிதியாண்டோட ரொம்ப குறைவான, அதுவும் ஒரு தப்பான தகவல். ஏன்னு சொல்கிறேன், இப்போ நீங்கள் எனக்கு முன்னாடி இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு திட்டம் போடுறீங்க. அந்த திட்டத்துக்கு கல்வித்துறைனே வச்சுக்கலாம், சைக்கிள் வழங்கும் திட்டம். ஒரு 1 லட்சம் பயனாளிகளுக்கு சைக்கிள் வழங்கும் திட்டம்.
அந்த திட்டத்துடைய மதிப்பு ஒரு 200 கோடி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 10 கோடி எக்ஸ்ட்ரா வைன்றீங்க, 210 கோடி. அப்புறம் 30% பார்ட்டி ஃபண்டு கொடுன்றீங்க, அப்போ வந்து 240 கோடி. அந்த திட்டத்துடைய மொத்த மதிப்பீட 170 கோடி வராது. அப்போ இந்த சைடு ஒரு 50, அந்த சைடு 80 கோடி எக்ஸ்ட்ரா போகுது. அதாவது 170 கோடி ரூபா மதிப்புள்ள சைக்கிள்கள் ஒரு 1000 மாணவர்கள் கொடுக்குறத அதே இதை 240 கோடியாக போட்டு நீங்கள் திட்டத்தை அறிவிக்கிறீங்க. மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கும் திட்டம் 250 கோடி அப்படின்னு. அதில் எவ்வளோ ஒதுக்கப்படுது? 80 கோடி. மீதி 170 கோடி தான் அந்த திட்டத்துக்கே கொடுக்குறாங்க. அதை கொடுக்குற அந்த கான்ட்ராக்டர் அதை வாங்கி அவன் 140 கோடியில் கொடுப்பான். அவனுக்கு 30 கோடி அவன் எடுத்துக்குவான். இதுதான் நடைமுறை. இந்த நடைமுறை இதே மாதிரி நான் ஒரு திட்டம் சொன்னேன், இந்த மாதிரி பள்ளி கட்டடம் கட்டுறது அது இதுன்னு. அப்போ 47,000 கோடி ரூபா ஒதுக்குறாங்கன்னா நீங்கள் அடிப்படை கணக்கு செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 39,000 கோடி ரூபா. அவ்வளோதான். அப்போ 8,000 கோடி ரூபா தேவையற்ற முறையில் போயிருக்கு. அப்போது 39,000 கோடி ரூபா போதும் ஒரு வருஷத்துக்கு. அப்போது நம்ம வந்து கூட ஒரு 3,000-4,000 கோடி ரூபா போட்டு திடீர் செலவினங்கள் ஏதாவது வரும், 44,000 கோடியாக கொடுக்கலாம். சரி, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, போன தடவை 48,000 கோடி ரூபா கொடுத்தீங்களே, இந்த தடவை 44,000 கோடி கொடுக்குறீங்களே, குறைச்சலாக கொடுக்குறீங்களே. உண்மையான செலவு 39,000 கோடின்றாங்க, 5 கோடி ரூபா 5,000 கோடி ரூபா கூட கொடுக்குறாங்க. அவ்வளோதான். அதே போல் வந்து இந்த பிறக்கும் குழந்தைகளுக்கு வந்து 1 கிராம் தங்க நகை எது தேவையா? ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ வந்து ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளில் புரிஞ்சுக்கீங்க, அரசு மருத்துவமனை இன்னைக்கு சொல்றேன், எத்தனையோ பேர் வந்து இன்னும் வந்து என்னன்னா ஆரம்ப சுகாதார நிலையில இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அடிப்படை வசதி கூட இல்லாம இருக்கு. அதை சீரமைக்காம 1 கிராம் தங்கம் கொடுத்தா என்ன இருக்கு? எல்லாரும் கொடுக்குறாங்கல்ல, இந்த பழக்கத்தை உருவாக்கிட்டீங்கல்ல. இல்ல அது வந்து என்னன்னா ஒரு அரசியல் கட்சி கேட்கல. ஆமா, இது ஏன் அடுத்த வந்து ஆட்சியில கேட்கல? இல்ல அவங்க என்னன்னா தலைவருடைய அவங்க சொந்த நிதியில இருந்து தான் கொடுத்தாங்க, அரசு நிதியில இருந்து கிடையாது. 8 கிராம் தாலிக்கு தங்கலாம் எதுல இருந்து? இல்ல அது வந்து நம்ம திமுக ஆட்சியில இருந்து அதிமுக ஆட்சி அது கொடுத்தாங்க. நான் வந்து அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா பிறகுற குழந்தைங்களுக்கு 1 கிராம்ன்றது மொத்த செலவு 700 சில்லற கோடி தான். அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகள் நீங்க இன்னைக்கு அதை கூட எல்லாருக்கும் போடுன்னு கேட்பாங்க போல. 3 லட்சம் ரூபா கட்டி சிசேரியன் பண்றாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல. இப்போ இன்சூரன்ஸே போடுறாங்க, கல்யாணம் ஆன உடனே பொண்ணுக்கு இன்சூரன்ஸ். சிசேரியனுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. ஆமாம், சிசேரியனுக்குலாம் கிடையாது. இருக்கு, அது அவங்க கொடுப்பாங்க, இந்த வேலை செய்ய நிறுவனங்கள் ஏதாவது கொடுப்பாங்க. அது கூட ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான், 50,000-60,000 தான். இவங்க 3 லட்சம் வரைக்கும் அட்மிட் பண்ணலாம். இவங்களுக்கு 1 கிராம் தங்கம் வேஸ்ட், கொடுக்கறது வேஸ்ட். அரசு மருத்துவமனைகளில் யார் அட்மிட் ஆவானா ஏழை வறிய நிலையில் இருக்கும். அந்த குழந்தை பிறக்கும் போதே 1 கிராம் மோதிரம், தாய்மாமரிசி இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஏழைகளுக்கு எது போனாலும் கேட்காதீங்க. எம்ஜிஆர் பாலிசி தான். ஏழைகளுக்கு என்ன வேணா போகணும். நீங்கள் எங்கெங்கேயோ எவ்வளோ போய்கிட்டு இருக்கு, தண்ணி ஓட்டையில் ஓடிக்கிட்டு இருக்குது. இவனுக்கு ஏன் குழாயில் தண்ணி 10 லிட்டர் எக்ஸ்ட்ரா விட்றாங்க? அங்கே பக்கத்து வீட்டில் பணக்கார வீட்டில் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் கழுவுறதுலேருந்து கார் கழுவுறதுலேருந்து தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் ஏழைகளுக்கு எது வேணால் கிடைக்கலாம். இப்போது நான் சொல்கிறேன், மகளிர் உரிமை தொகை நீங்கள் கரெக்டாக இவங்களுக்கு தான் போய் சேரணும். யாருக்கு? மாதம் ஒரு 20,000 ரூபா கீழே சம்பாதிக்கிற குடும்பம், அதுக்கு ஒரு 2,500 ரூபா இருந்தால் யூஸ் ஆகும்னா அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் குடிக்கணும். 2 பேர் 3 பேர் வீட்டில் சம்பாதிக்கிறாங்க, 50,000 75,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 2,500 ரூபா தேவையே இல்லை. அவங்களுக்கு பொங்கல் தொகுப்பும் தேவையில்லை. பொங்கல் பரிசு கூட கொடுங்க. எது? அந்த வெள்ளம் எல்லாமே இலவச வேட்டி செல் எது கொடுக்குறீங்க? பாதி பேர் அது யூஸ் பண்ணுறதே இல்லை. எது கொடுக்குறீங்க? ஆனால் அதுக்கு பின்னாடி அதுக்கு பயன்படுத்த தேவை உள்ளவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்க. இவங்களுக்கு எது கொடுக்காதீங்கன்ற. ஏன் இந்த திட்டம் கூட எம்ஜிஆர் கொண்டு வந்தாருன்னா, அவர் ஒரு இடத்துல போகும்பொழுது ஒரு இடத்துல ஒரு அம்மா சேலையை பாதி கட்டிக்கிட்டு மீதியை தோச்சி அப்படி வெயிலில் பிடிச்சிருந்த பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் இலவச வேட்டி சேலை, ஒரு மாற்று சேலை கூட இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு கொடுத்தாரு. அந்த மாதிரி மக்களுக்கு தான் போகணும். ஒரு வருஷத்துக்கே 2 சேலை எடுக்கிறது பெரிய விஷயம். அவங்க ஒரு வீட்டில் அவங்களுக்கு இந்த இலவச வேட்டி சேலை போகணும். நீ எடுக்கிறதுலாம் பட்டு, அந்த பட்டை விட அந்த ஜாக்கெட்டு செலவு பண்ணுறது அந்த பட்டு புடவை விட விலை ஜாஸ்தி பண்ணாங்க. அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் போய் இலவச வேட்டி செலவு கொடுத்தீங்கன்னா வாங்கி வீட்டில் துணி கட்டுறதுக்கும் அடுப்பு துணிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, விவசாயிகள் தான் வந்து முக்கியமான பிரச்சனைகள். ஆனால் இந்த விவசாயம் தான் வந்து நான் அடுத்த ஜென்மத்தில் வந்து விவசாயத்தான் பிறக்கணும்னு சொன்ன முதலமைச்சர் விவசாயிகளுடைய பிரச்சனை ஏன் இன்னும் தீர்க்காமல் ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தொடர்ந்து போராட்டங்கள் தான். என்ன தீர்க்கணும்? இல்லை அவங்களுக்கு செய்த அந்த பயிர் கடன் தள்ளுபடி வந்து
இந்த கவர்மெண்ட் வந்து 50% கூட எங்களுக்கு பயிர்க்கடன் செய்யல. தள்ளுபடி இருக்குல்ல, ம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த கடன், நிதி பட்ஜெட்லயே எங்களுக்கு அதை பத்தி ஏதாவது விரிவான எதுவுமே திட்டங்கள் கொண்டு ஒவ்வொரு வரல. ஆண்டும் பயிர்க்கடன் ம். விவசாயிகள் வாங்குவாங்க. ம். அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, ம். அடுத்த வருஷம் எப்படி தள்ளுபடி பண்ணுவாங்க. ம். இதில் நேர்மையாக கட்டுறவங்க கூட கட்டுறது கிடையாது. ம். அப்படி ஒன்று ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. ம். இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுமானா பண்ணோம். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன நடைமுறை இருந்தது, இப்போ இந்த அரசுக்கு என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டு 12,000 கோடி ரூபா மொத்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா, அந்த கூட்டுறவு வங்கியில் அவங்க கொடுத்த கடன் ரத்தாயிடும். அப்போ அந்த கூட்டுறவு வங்கிக்கு அந்த 12,000 கோடியை கவர்மெண்ட் கொடுக்கணும்ல, கொடுத்தா தானே அவன் அதை வாங்கி ரொட்டேஷன் பண்ணுவான். கண்டிப்பா. அப்போ சிம்பிளாக நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான் தண்டல் விட்டுனுக்கிறேன், 1,00,000 ரூபா வெளியில் தண்டல் விட்டுருக்கேன். அதில் ஒரு 100-150 பேர் கட்ட முடியல. அதாவது ஒரு 40,000 ரூபா கட்ட முடியாமல் இருக்கிறாங்க. நான் அவங்கள நெருக்கிறேன். ஊரில் ஒரு பெரிய மனுஷன் வந்து கேட்குறாரு, என்னப்பா பிரச்சனைன்னு. இந்த மாதிரி தராமல் இருக்கிறாங்க. சரிப்பா நான் கொடுத்துட்றேன்ப்பா, நீ அவங்கள்ட்ட கேட்காதப்பான்றாங்க. அவங்க 40,000 வாங்கினா அந்த ஆட்கள் ஜாலியாக போயிடுறாங்க. எனக்கு அது 40,000 வந்தால் தானே நான் அதை வெளியில் மறுபடியும் விட்டு ரொட்டேஷன் பண்ண முடியும். கண்டிப்பா. நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன், என்னங்க சொன்னீங்களே என்னாச்சு, தரம்பான்னு 5 வருஷம் பொறுத்து கொடுத்தா, இந்த 5 வருஷத்துல 40,000 ரூபா நான் தண்டல் விட்டுருந்தா அது ஒரு 5 லட்ச ரூபா ஆயிருக்கும். கண்டிப்பா. 5 வருஷம் பொறுத்து 40,000 கொடுக்கும்போது அந்த ரூபாய் மதிப்பு ப்ளஸ் எனக்கு ஏற்பட்ட நஷ்டம், இது யாரு? இதுதான் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் கடன் கொடுக்கறதுன்றது இந்த மாதிரி வாங்கி கொடுத்து அந்த வட்டி இதை வச்சு தான் கூட்டுறவு வங்கிகள் இயங்கும். நீங்கள் கூட்டுறவு வங்கியில் விவசாய கடன் தள்ளுபடின்னு அறிவிச்சிடுறீங்க, 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு காசை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு 12,000 கோடி ரூபா 5 வருஷம் ஆட்சி முடிவில் அதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 12,000 கோடி ரூபாய்க்கு எத்தனை சவரம் நகை வாங்கி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இருக்காது, பண மதிப்பு குறைஞ்சிருக்கும். இன்னொன்று, இந்த காசை வச்சு தானே அவன் மறுபடியும் விவசாயிக்கு கடன் கொடுக்கணும். நீங்கள் பணமே கொடுக்காம அறிவிப்பு மட்டும் வெளியிட்டு பேப்பரில் ரத்து பண்ணிட்டேன், அவங்களுக்கும் கடன் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அடுத்து இதே விவசாயிகள் மறுபடியும் கடன் ஏதாவது வாங்கணும், மற்ற விவசாயிகள் கொடுக்கணும், இந்த பேங்க் ரன் ஆகணும்னா எனக்கு நீ பணத்தை கொடுக்கணுமே, இல்லைன்னா திவால் தான் ஆகிடும். திவாலாவும் ரன் பண்ண முடியாது, பல பிரச்சனை. இந்த இது நடைமுறை சிக்கல் வந்துகிட்டே இருந்தது. இந்த கட்சிகள் இந்த வேலையை பண்ணிட்டு 5 வருஷம் 6 வருஷம் பார்த்து எனக்கு என்னன்னு கொடுக்கறது. விவசாய பிரச்சனை முடிச்சிடறேன். இது இல்லாமல் என்ன ஆயிடுச்சுன்னா, ரிசர்வ் வங்கி இந்த வேலைலாம் பண்ணக்கூடாது. கடன் ரத்துன்னு அறிவிச்சேன்னா 60 நாளைக்குள்ள அந்த காசை அந்த வங்கிகளுக்கு நீ கொடுத்துடணும். கண்டிப்பா. இப்போ நான் தண்டல் 40,000 ரூபா ரத்துன்னு அறிவிக்கிறியா, நான் கொடுத்துட்றேன்றியா, நீ எனக்கு 2 மாதத்துல அந்த காசை கொடுத்துடணும். கொடுத்தாதான் நான் வாங்கி நான் ரொட்டேஷன் பண்ண முடியும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும், அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இவர்கள் நினைச்சா முழு கடன் ரத்துன்னு பழைய கவர்மெண்ட் மாதிரி இருந்தால் அறிவிச்சிடலாம். ஆனால் இப்போ அறிவிச்சா 2 மாதத்துக்குள்ள அந்த பணத்தை ரிசர்வ் அந்த வங்கியில் கட்டணும், நபார்டு வங்கியில் கட்டணும். எங்கே போவாங்க பணத்துக்கு? ஒன்றுமே இல்லை. நிதி அப்போ அவங்களால முடிஞ்ச காசு 4,000 சில்லற 6,000 சில்லற கோடி ரூபா பாதி மட்டும் இது பண்ணுறேன் பண்ணிருக்காங்க. அப்புறம் நீ ஏன் பண்ணலன்னு கேட்டா நீ பண்ணுவியா?